ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் ஒரு சுவாரஸ்யமான சில கோச்சார சம்பவங்களை நாம் எடுத்துள்ளோம். என்னன்னா, இது நாள் வரை கன்னி ராசியில் இருந்த செவ்வாய் இந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 43 நாட்கள் துலா ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போ இதை நம்ம செவ்வாய் பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். சார், சனி பயிற்சி குரு பயிற்சிக்கெல்லாம் வீடியோ போடுவாங்க, செவ்வாய் பயிற்சிக்கு கூட வீடியோ போடுறீங்களா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நன்றாக புரிகிறது. அதாவது கோச்சாரத்தில் தொழில் காரகன் அப்படின்னு சொல்லப்படுவது இந்த செவ்வாய் தான். இப்போ காரகத்துவத்தில் பார்த்தோம்னா கலத்திர காரகன் சுக்கிரன், அதே மாதிரி ஆத்ம காரகன் சூரியன், மனோ காரகன் சந்திரன், புத்தி காரகன் புதன், தொழில் காரகன் ஒருவருடைய தொழிலை நிர்ணயம் பண்ணும் பொழுது அந்த செவ்வாயை வைத்துத்தான் நாம் நிர்ணயம் பண்ணணும். லேடிஸுக்கு மாங்கல்ய காரகன் அப்படிங்கிறதும் செவ்வாய் தான். அனைத்து ராசிகளுக்குமே இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும். இதுக்கு முன்னாடி கன்னி செவ்வாய்க்கு கடலும் வற்றும் அப்படிங்கிற ஒரு பதிவை நம்ம ஆல்ரெடி கொடுத்திருந்தோம். கன்னி ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் செய்த பொழுது அதற்கு சனியின் பார்வை மேல் விழுந்ததனால் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது. இப்போ என்ன குட் நியூஸ் அப்படின்னா, கன்னிராசியை விட்டு செவ்வாய் வெளியில வருவது ஒரு குட் நியூஸ். அதையும் தவிர இந்த செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் சொந்த வீட்டை பார்க்கிறார். அதுவும் மட்டும் இல்லாமல் துலா ராசியிலிருந்து 4வது பார்வையாக செவ்வாய் எங்கு உச்சமடைகிறார் அப்படின்னா மகர ராசியில் உச்சமடைகிறார். தான் உச்சமடையக்கூடிய வீட்டையும் பார்க்கிறார். அப்போ நிறைய இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த முக்கியமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட் எல்லாமே இந்த செவ்வாயை வைத்து தான் பார்க்க வேண்டும். ஒரு 100 பேர் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு 10 பேர் நல்லா இருப்பாங்க. அந்த 10 பேர் நம்மளுடைய நிகழ்ச்சிகளை பார்க்க போறது கிடையாது. அவங்கெல்லாம் ஜிஆர்டிலையும் இல்லை லலிதா ஜுவல்லரிலையும் இல்லைன்னா சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸிலும் தான் பிஸியாக இருப்பார்கள். போராடி கொண்டிருக்கக்கூடிய நிறைய நபர்கள் தான் நம்மளது நிகழ்ச்சியை பார்ப்பார்கள். அப்போ அந்த போராட்டத்துக்கு அவங்களுக்கு ஒரு விடிவெள்ளி கிடைக்காதா? குறிப்பா தொழில் மூலமா ஒரு டெவலப்மெண்ட் வராதா? அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதா? அப்போ அந்த செவ்வாய் அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம பார்த்தோம்னா ஒரு வேகத்தையும் ஒரு போர் குணத்தையும் ஒரு பிடிவாதத்தையும் எந்த இடத்திலும் நாம் விட்டு கொடுக்காமல் போகக்கூடிய ஒரு சுபாவத்தையும் ஒரு எனர்ஜியையும் ஒரு டைனமிக்காக நாம் செயல்படுவதையும் துடிதுடிப்பாக நாம் இயங்குவதையும் ஒரு அசுரத்தனத்தையும் குறிகாட்டக்கூடியது தான் இந்த செவ்வாய். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு துடிதுடிப்பா நம்ம இருக்கும் பொழுதுதான் நமது வியாபாரத்திலோ நமது உத்தியோகத்திலோ நாம் அங்கீகரிக்கப்படுவோம். அப்போதான் நமக்கு அந்த ஒரு ஆர்டரோ இல்லை ஒரு ஒர்க்கோ ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு ப்ரொமோஷனோ வரும். இப்போ இவ்வளவு நாள் செவ்வாய் ஃபியூஸ் போயிருந்தது, இல்லைன்னா டயருக்கு காத்து போன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. இப்பொழுது இந்த செவ்வாய் வெளியே விட்டது. எந்த ராசிக்கு இந்த செவ்வாய் என்ன கொடுக்க போகிறது? துளாராசியை எடுத்துக்கொள்வோம். இதனால் வரைக்கும் துளாராசிக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் துலாத்துக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பார்வை இருந்தாலும் இந்த ஒரு 1.5 மாசமா இவர்களுக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருந்தார். 12ஆம் இடம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கு ஒரு உகந்த இடம் கிடையாது. அவர் 12ஆம் இடத்தில் தனியாக அமராமல் அவர் சனி என்ற கிரகத்தின் பார்வையை பெற்றிருந்தார். அதுவும் இந்த சனியுடைய ஒரு உக்ர பார்வை, வக்ர பார்வையாக எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாகவே இந்த சனி செவ்வாய் பார்வையே விபத்து, ஆக்சிடென்ட்டு அப்படின்னு தான் மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அனுபவத்துக்கும் இது ஒத்து வருகிறது. இது 12ஆம் இடம் அப்படின்னு சொல்றதுனால நிறைய பேருக்கு காலில் அடிபட்டது, இரவு நேரம் தூக்கமின்மை, வெளிநாடுகளில் போய் பிரச்சனைகள், என்ன பிரச்சனைன்னே தெரியாத பிரச்சனைகளை கூட இந்த துளாராசிக்காரர்கள் அனுபவித்தார்கள். இந்த செவ்வாய் பயிற்சியில் முதல் தரமான ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் துலாம் ராசியும் ஒன்றாக வருகிறது.
ஜென்மத்தில் செவ்வாய் வந்து அமர்கிறது. சார், துளாராசிக்கு செவ்வாய் பகை கிரகம் தானே சார், அவர் ராசியில் வந்து உட்கார்ந்தால் பொதுவாக வரக்கூடிய ஒரு கோபமும் ஒரு பிடிவாதமும் ஒரு ஈகோவும் ஒரு வெறித்தனமும் வராதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் வராது பிரதர். ஏன் அப்படின்னா ராசியை குரு பார்க்கிறார். இதை இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, தனஸ்தானாதிபதியை வெற்றி ஸ்தானாதிபதி பார்க்கிறார். குரு மங்கள யோகம், அது உங்கள் ராசியில் வந்து விடுகிறது. இப்போ செவ்வாய் அப்படின்னாவே ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேகம், ஒரு வெறித்தனம்னு சொல்லலாம். அதை வந்து ரொம்பவும் ரிஃபைன்டாக, ஒரு கரடு முரடு இல்லாமல் ஒரு அதிவேகமாக செயல்படக்கூடிய அமைப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் இங்கு அமர்ந்து 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை அவர் எந்த இடத்தில் உச்சமடைகிறாரோ அந்த வீட்டை பார்க்கிறார். அப்போ இவர்களுடைய வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாம் ஒரு நல்ல அபிவிருத்தி, அதையும் தவிர அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கக்கூடிய அமைப்பு. செவ்வாய் முதலில் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் இவருக்கு பலம் பெறும். எப்படின்னு கேட்டோம்னா, தனம், குடும்பம், வாக்கு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, இது நாள் வரை இருந்த பிரச்சனைகளிலிருந்து இவர்கள் வெளியே வருவது. இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்கள் லைஃப் பார்ட்னருடைய டாமினேஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதனை நல்ல விதமாக ஆக்கப்பூர்வமாக நீங்கள் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். நீ என்னப்பா சொல்றது, நான் என்னப்பா கேட்கறது அப்படின்னு எடுத்துக்கொள்ளாமல், நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் நம்மை கைடு பண்ணினாலோ, நமக்கு ஒரு அட்வைஸ் சொன்னாலோ, நம்மை வழி நடத்தினாலோ, அது நாம் இருவரும் நன்றாக இருப்பதற்கு அவர் சொல்லக்கூடிய அறிவுரை என்று எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம், சமயோஜிதம். ஏன் அப்படின்னா, இங்கு உங்கள் லைஃப் பார்ட்னரை, பிஸ்னஸ் பார்ட்னரை குரு பார்க்கிறார். அப்போ அவர் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியைத்தான் கொண்டு வருவார். பிறகு செவ்வாய் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வீக ஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் இந்த ராகுவை குரு பார்க்கிறார். அப்போ ராகு பொதுவாக ஒரு இருள் கிரகம், ஒரு நெகட்டிவ் பிளானட்டாக இருந்தாலும் அவர் குருவின் அருளை பெறும் பொழுது, குருவின் ஒளியை பெற்று மிளரும் பொழுது பூரணமாக சுபத்துவத்தை வெளிப்படுத்துவார். அப்போ 5ஆம் இடம் சொல்லக்கூடிய புத்திரர்கள் விஷயமாக இருந்தாலும், பூர்வீகம் விஷயமாக இருந்தாலும், மந்திரம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி கிடைக்கிறது மட்டுமல்லாமல் ஒரு மின்னல் வேகத்தில் அபிவிருத்தி. இப்போ குழந்தைகளுக்கு வயதை அனுசரித்து கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் அதில் ஒரு ரெக்கார்டு, ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய அமைப்பு, ஆற்றல் அப்படிங்கிறது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இதையும் தவிர பூர்வீகத்திலிருந்து இவர்களுக்கு குட் நியூஸ் வரும். மனதில் உதயமாகக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக, அனுகூலமான விஷயங்களாக ஏற்படும். ஒரு நல்ல ஒரு ஷார்ட் பீரியட்ல எதிர்பாராத ஒரு ஸ்பீடு, ஒரு டெவலப்மெண்ட் இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிறகு இதே செவ்வாய் விசாக நட்சத்திரமான குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானாதிபதியின் சாரத்தில், வெற்றி ஸ்தானாதிபதியின் பார்வையில், அதுவும் ஜென்ம ராசியில் அப்படிங்கிறதுனால தனத்தால் வெற்றி. சார், பணம் வச்சிருக்கிறேன் சார், பணம் வைத்து கூட என்னால் அந்த காரியத்தை சாதிக்க முடியவில்லை, நான் போகக்கூடிய நேரத்தில் அந்த நபர் கிடைப்பதில்லை, இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அந்த தனத்தால், அந்த வாக்கால், அந்த ஞானத்தால் ஒரு விஷயத்தை பேசி சம்பாதிப்பது, குடும்பத்தில் வெற்றியை கொண்டாடுவது போன்ற அனைத்து விஷயங்களையும் இவர்கள் அனுபவிப்பார்கள். எப்படி பார்த்தாலும் 12ஆம் இடத்திலிருந்து வெளிவந்த இந்த செவ்வாய் எந்த இடத்துக்கு எப்படி போய் அமர்ந்தாலும் துலா ராசிக்கு ஒரு ப்ளஸ். அது ஜென்மராசியில் வந்து அமர்ந்தாலும் குரு பார்வையை பெறுவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்.
அதுவும் ராகுவின் நட்சத்திரத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த ராகுவிற்கும் குரு பார்வை கிடைப்பது அப்படிங்கிறது இவர்களுக்கு இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது. இது காலகட்டங்களில் கோச்சாரத்தில் இவர்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரனும் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து அமர்கிறது. நான் இங்கு சுக்கிரனை இழுக்காமல் செவ்வாயை மட்டும் வைத்து இந்த பதிவை பேசி கொண்டிருக்கிறேன். இது காலகட்டங்களில் செவ்வாய் இவர்களுக்கு விசாக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நிவர்த்தி ஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டு அதிபதியின் நட்சத்திரத்தில், அப்போ 6ஆம் இடம் குறிக்காட்டக்கூடிய நோய் எதிரி வம்பு வழக்கு கடனிலிருந்து இவர்களுக்கு நிவர்த்தி ஏற்பட்டுத்தான் ஆக வேண்டும். தயாராகி விடுங்கள், உங்களை மேலும் பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள், பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள். இது காலகட்டங்கள் நீங்கள் எதிர்பாராத ஒரு வேகமும் ஒரு துடிப்பும் உங்களிடம் காணப்படும். இதனை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம். ராசியாதிபதிக்கு தனஸ்தானாதிபதியின் பார்வை, ராசியாதிபதிக்கு பஞ்சமாதிபதியின் பார்வை. 11ஆம் இடம் சொல்லக்கூடியது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உகந்த இடம், லாபஸ்தானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த 11ஆம் இடத்தில் செவ்வாய் இது நாள் வரை கொடுத்த ஒரு லாபத்தில் ஒரு நிம்மதி இல்லை, ஒரு திருப்தி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. வந்த லாபம் 10 ரூபா அப்படின்னா வந்த பிரச்சனைகள் 20 ரூபா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படி பார்த்தோம்னா இந்த செவ்வாய்க்கு சனியின் பார்வை. அப்போ லாபம் வந்தது, பிரபலம் வந்தது, பிரபலத்தை விட ப்ராப்ளம் அதிகம் வந்தது. அப்போ அந்த வந்த லாபமும் அந்த வந்த பிரபலமும் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவதற்கு இவர்களுக்கு சரியாகிவிட்டது. ரன்னிங் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட் என்ற அமைப்பில் விருச்சிக ராசிக்காரர்கள் இது நாள் வரை சுத்தி கொண்டிருந்தார்கள்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இனி இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் செவ்வாய் வந்து அமர்ந்தாலும் 3ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை செவ்வாய் எங்கு உச்சமடைவாரோ அந்த வீட்டை செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். இப்போ வெற்றி இவர்களுக்கு கேரண்டியாக உண்டு. அதையும் தவிர செவ்வாய் 6ஆம் வீட்டையும் பார்க்கிறார். இப்போ செவ்வாய் முதலில் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் என்பது கண்டிப்பாக ஏற்படும். ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைன்னா கூட மைனஸ் ஏற்படாது. இன்றைய காலகட்டத்தில் மைனஸ் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் 12ஆம் வீடுங்கிறது வெளிநாட்டை தொடர்பு, வெளிநாட்டை குறிகாட்டக்கூடிய இடம். இப்போ வெளிநாடுகளில் போய் வேலை செய்யக்கூடியது, எனக்கு அங்கே வந்து விசா கிடைக்கல, ஜாபு கிடைக்கல, என் ஜாபுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, என் சர்டிஃபிகேட்டை யாரும் அங்கீகரிக்கலை அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு சமாதானம் ஏற்படும். பிறகு இதே செவ்வாய் ராகுவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது 4ஆம் இடத்தில் ராகு குரு பார்வையில், அப்போ சுகஸ்தானத்தில் ஒரு சுப கிரகம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். 4ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய வீடு, வாகனம், மனை, போக்குவரத்து, ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுவது, தாயாருக்கு அபிவிருத்தி போன்ற அனைத்து விஷயங்களிலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தியான சூழ்நிலையை இவர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள். பிறகு செவ்வாய் குருவின் விசாக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். நட்சத்திராதிபதி குரு செவ்வாயை பார்க்கிறார். அப்போ 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் குரு ஆதிபத்தியமாக வருகிறது. 2ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய தனம், குடும்பம், வாக்கு போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். 5ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய புத்திரர், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகளுக்கு அபிவிருத்தி, அது வயதை அனுசரித்து வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், சுப நிகழ்வுகளாக இருந்தாலும், உங்கள் ராசியாதிபதியே புத்திரஸ்தானாதிபதியின் நட்சத்திரத்தில், அப்போ இதெல்லாமே உங்கள் கண் பார்வையில், உங்களுடைய ஆளுமையில், உங்களுடைய கண்ட்ரோலில் இயங்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதுவும் அதில் சுபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த சுபம் என்பது வெளிப்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் சனியின் உக்கிர வக்ர பார்வையை விட்டு வெளியே வருகிறது என்பதே ஒரு மிகப்பெரிய
வரப்பிரசாதமாக எடுத்துக்கொண்டு இது நாள் வரை அனுபவித்த தொல்லைகளும் கஷ்டங்களும் இனி இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வாழ்வதே உங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக எடுத்துக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள். நன்றி. தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த செவ்வாய் பயிற்சியில் முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசிகளில் தனுர் ராசியும் ஒன்று. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, இவர்களுக்கு ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகு தனுர் ராசி சூப்பர்ரா, அடிச்சு தூள் கலப்ப போகுதுரா, பாட்டு பந்தாட போகுதுரா, பட்டை கலப்ப போகுதுரா அப்படின்னு எல்லாம் சொன்னார்கள். ஆனா ஒண்ணுமே நடக்கலங்கிறது இவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். முன்னாடி எப்படி இருந்ததோ ஓப்பனா சொல்ல போனா இன்னும் மோசமா இருக்கு பிரதர் அப்படின்னு எல்லாம் நிறைய நபர்கள் என்னிடம் சொல்லி கொண்டுதான் இருந்தார்கள். இதுக்கு காரணம் இவர்களுக்கு பஞ்சமாதிபதி, இவர்களுக்கு பூர்வீக புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கடகத்தில் வெகு நாட்கள், சிம்மத்தில் கேது சேர்க்கை, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம்ங்கிறது கன்னிராசியில் செவ்வாய் ஒரு உகந்த ஸ்தானமாக இருந்தாலும் சனியின் பார்வை. இப்போ ஏதோ தொழில் நடந்தது, வேலை நடந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, தொழிலில் பிரச்சனை. ஒரு வியாபாரத்தை பண்ணினா அதுக்கு 90 கேள்விக்கு பதில் சொல்லி கடைசியில் ஏன்டா அந்த விஷயத்தை பண்ணினோம், ஏன் அந்த பிஸ்னஸை பண்ணினோங்கிற அளவுக்கு இவர்களுக்கு டென்ஷன் என்பது துரத்தி கொண்டே தான் இருந்தது. இப்போ முதல் தரமான ராஜயோகம் அப்படின்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் அவர் சொந்த வீட்டை பார்க்கிறார், 2ஆம் வீடு தனஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த செவ்வாய்க்கு குருவின் பார்வை. இது எல்லாமே இவர்களுக்கு மேலே 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 தூக்கி கொண்டு போகக்கூடிய அமைப்பு. செவ்வாய் முதலில் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார், சித்திர நட்சத்திரம். அப்போ என்ன ஆகும்னா, இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், மெடிக்கல், வெளிநாட்டு வாய்ப்பு, இந்த காவல்துறை, இந்த மாதிரி உயர்நிலை, உயர் பதவி, அதிகார தோரணையுடன் பயணம் செய்யக்கூடிய அமைப்பு, ஒரு கெத்தாக இருக்கக்கூடிய அமைப்பு. இதில் எல்லாமே தனுர் ராசிக்காரர்கள் தூள் கலப்பக்கூடிய காலகட்டம். அடுத்து இவர்களுக்கு கிடைக்க போவது ஒரு பிரமாதமான ஜாக்பாட். செவ்வாய் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும். இப்போ அந்த சுவாதி நட்சத்திரத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் பொழுது நட்சத்திராதிபதி ராகு இவர்களுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் அந்த ராகுவிற்கும் குருவின் பார்வை, ராசிக்கு ராசியாதிபதியின் பார்வை. இந்த பக்கம் 3ஆம் வீட்டுக்கு சுபம், இந்த பக்கம் 3ஆம் வீட்டுக்கு சுபம். ராசிக்கு நேரடி குருவின் பார்வை, இந்த 3ஆம் வீட்டுக்கும் குருவின் பார்வை, இந்த 3ஆம் வீட்டுக்கும் குருவின் பார்வை. ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு இந்த அமைப்பு நான் சொல்வது நன்றாக புரியும். இதுபோல் ஒரு காலகட்டமெல்லாம் இனி தனுர் ராசிக்கு எப்பொழுது எப்படி கிடைக்கும் என்று நம்மால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, 3ஆம் இடம் அப்படிங்கிறது தான் அந்த வெற்றி ஸ்தானம். இந்த 3இல் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு பிரமாதமான வெற்றியை கொடுக்கும். 11ஆம் இடம்ங்கிறது நினைத்த காரியத்தில் வெற்றி, ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ். நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்தில் ஒரு தெளிவு, தீர்வு, பல பிரச்சனைகள் நமக்கு தீர்வது. 3ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய இடம் விற்பது, பூமி விற்பது, அதன் மூலம் நமது கடன் பிரச்சனை போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் தீர்வு. 5ஆம் வீட்டுக்கு செவ்வாயின் பார்வை அப்படிங்கிறதுனால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி, தெளிவு, தீர்வு, அடுத்த கட்டத்துக்கு பயணிப்பது. ஒரு லக்குனால நான் டெவலப் ஆனேன் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் இவர்களுடைய திறமையை வளர்த்து கொண்டு அதே நேரத்தில் ஹார்ட் ஒர்க்கும் செய்து, இது காலகட்டங்களில் இவர்களுக்கு 4ஆம் இடத்தில் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அர்த்தாஷ்டம சனியும் வக்ரம் என்பது இவர்களுக்கு ஒரு போனஸ், ஃபெதர் ஆன் த கேப் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த அனைத்து கிரகங்களுமே இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. இந்த பக்கம் 10ஆம் இடத்தில் புதன் ஆட்சி என்பதும் மாளவிகா யோகத்தில் வருகிறது. நண்பர்களே, நாம் பதிவுகளை மேலோட்டமாக ஜோதிட பதிவுகளாக எடுத்து சொல்லாமல் இந்த மாதிரி இதனுடைய காரகத்துவம், பாவகத்துவ அடிப்படையில் விளக்கங்கள் கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மைய நோக்கம். இதனை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது.